அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் TN டிரைவர் இப்ராஹிம். வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் 2 to 8 நைட்டு வரை தடை பண்ணியிருக்காங்க. வண்டி போக முடியாது. தாய்பு மக்கா செயல் கபீர் நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் வேறு ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்கோம். அது மடாக்காங்கிற ஒரு ரோடு. அது கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு தான், யாருமே கிடையாதுங்க. 280 கிலோமீட்ரு தாய்பு செக் பாயிண்டில் கொண்டு விடுது. பிரேமன் பலதியா ரோட்டிலேருந்து நேராக போகணும். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். நிறைய பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க, தண்ணியை ஊற்றி போடுற வண்டி தயவு செய்து வந்துடாதீங்க. தனிப்பட்ட முறையிலே நைட்லேயும் போகாதீங்க. ஏதாவது ஒரு வண்டி ஆச்சுன்னா ஹெல்ப்பு கிடையாது, புரியுதா? பகலில் போனால் ஒரு 5 வண்டி 10 வண்டி போங்க. இது ஹஜ்ஜு டைமில் விடுவாங்க, அந்த ரோடு விடுவாங்க. ஹஜ்ஜு டைமில் தாய்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரோட்டில் விடுவாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரோடு தான். அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப கவனமாக வாங்க. அந்த வீடியோ நான் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து இந்த வீடியோவையாவது பாருங்கள். ஓகே, இந்த ரோடு வந்து பிரேமன்லேருந்து நேராக பலதியா ரோடு. இந்த குப்பையெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸு பின்னாடி ரைட் சைடில் போயிடுச்சு. வலது பக்கம், நம்ம வலது கை பக்கம் வரும். பிரேமனை பிடிச்சி நேராக வந்துடணும். ஜித்தா பிரேமனை பிடிச்சி நேராக வரணும். பலதியா ரோடு வலது பக்கம் பலதியா போயிடுச்சு பின்னாடி. இந்த இதான் மெயின் பிரிட்ஜு, மக்கா மதினா பிரிட்ஜு. இந்த ரைட்டில் போனால் மக்கா போயிடும். அப்படியே பிரிட்ஜு மேலே வந்து அப்படியே யூட்டன் இறங்குது. இறங்குனா மதீனா. நல்லா பார்த்துக்கணுங்க. இந்த பக்கம் மதீனா, என்ன இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரோடு மக்கா. இந்த பிரிட்ஜு மேலே இதான் பிரேமன்லேருந்து நேராக வருது. நேராக வந்து நிறைய போயிட வேண்டி தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டி தான். பாலைவனம் ரோட்டை பிடிச்சி வந்துக்கிட்டே இருங்க. 40 கிலோமீட்டர் வந்தோடனே ஃபஸ்ட்டு ரவுண்ட் அபவுட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரவுண்ட் அபவுட் வந்து லெஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனால் நேராக போயிட்டு அப்படியே யூ டர்ன் பண்ணி அந்த ரவுண்ட் அபவுட்டில் அப்படியே ரைட் அடிச்சிட வேண்டியது. இங்கேருந்து போகிறவங்க லெஃப்ட் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. நல்ல கவனமாக பாருங்கள். எல்லா வண்டியும் யூ டர்ன் பண்ணு பார்த்தீங்களா? அதில் வந்து யூ டர்ன் பண்ணணும். அந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்தோடனே இப்படி சின்ன ஒரு சிட்டி கிடைக்கும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு சிட்டி தான். ஒரு மலைப்பெற ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள், இப்படி என்னமோ குமிச்சு வச்ச மாதிரி இருக்கும் ஒரு மலை. இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன், பார்த்துக்கிறங்க. இந்த மலை சிட்டி, ஃபஸ்ட்டு சிட்டி தாண்டினோன்னு இந்த மலை தெரியும். நல்லா பார்த்துக்கிறங்க, புரியுதா? ஆமாம், இந்த ரோடு தான் நேரம் போயிட்டே இருக்க வேண்டியதான். ரோடு ஃப்ரீயாக இருக்கேன்னு அடிச்சிடக்கூடாது. சென்ட்ரல் ரோட்டை பார்த்தீங்களா, டபுள் லைன் போட்டிருக்காங்க. நேராக பார்த்தா வண்டி இல்லாத மாதிரி காட்டும். இப்போ ஒரு டிப்பர் போகுது, அது வெளியே போயிட்டுருக்கு. நான் பின்னாடி இருக்குங்க பாருங்கள். இப்போவும் வண்டி இல்லை ஃப்ரண்ட்டில், இருந்தாலும் பண்ணக்கூடாது. மலை அடிவாரம் லெஃப்ட் சைடில் வண்டி வந்தால் தெரியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி ரைட்டு லெஃப்ட்டு டர்னிங் இருக்குது, புரியுதா? இங்கே பாருங்கள், இது ஒரு 100 கிலோமீட்டர் இந்த டபுள் லைன் அப்படியே இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓவர்டேக் பண்ணும்போது. இப்போ சிங்கிள் ரோடு இருக்குது பாருங்கள், நடுவில் இப்போ ஓவர்டேக் பண்ணலாம், புரியுதா? நான் பண்ணி வந்துட்டேன். திருப்பி டபுள் ரோடு கிடைக்கும். ரொம்ப கவனமாக, ஏன்னா இது ரொம்ப லாங் ரோடுங்கிறதுனால நமக்கு வண்டி வந்தால் தெரியும். அதனால அவன் சிங்கிள் ரோடு போட்டிருக்காங்க லைனு. அந்த லைனில் ஓவர்டேக் பண்ணி வந்தாச்சு. இனி ரொம்ப கவனம். ஒரு டிப்பர் வண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கேருந்து பார்த்தேன், ஏற முடியாமல் ஏறுது பாருங்கள். இதுதான் பயங்கரமான ஒரு ஹில்ஸ், பார்த்துக்கிறேங்க. இதுக்காக தான் சொன்னேன், தண்ணி ஊற்றுற வண்டி வரக்கூடாதுன்னு. ரொம்ப கவனமாக பாருங்கள். டிப்பர் வண்டி ஒன்று இருக்குது, நான் அங்கேருந்தே பார்த்துட்டேன். பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இப்போ இது 10 தான் ஏறும். இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இதில் ஓட்டை அடிக்கணும். வண்டி இல்லை, இந்த இடத்துல அடிக்கலாம். வந்தாலும் இடம் இருக்குது அங்கே போகிறதுக்கு. 2 கார் வருது, இங்கே பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான், நேரம் பார்த்து அடிச்சுக்கிற வண்டி தான். ரொம்ப கடுமையான ஹில்ஸ் இது. கீழேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் விழும் அது. ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த தண்ணி ஊற்றி ஏறுற வண்டி ஃபுல்லாக. சின்ன நம்ம குட்டி வண்டி போகுது, குட்டியான மாதிரி. ரொம்ப கவனம். என்ன பண்ணுறது, அவரும் பாவம், அவரும் போகணும் இல்லையா? பார்க்கலாம். வண்டி இல்லைன்னா அடிக்கிறது தான். வண்டி இல்லை, ஓகே, வண்டி இல்லை, இப்போ அடிக்கலாம். ஃபுல்லாக தெரியுது.
வண்டி டைனா ஒன்று வருது, லாங்கில் வருது. அதான் தெரியுதா? இங்கே பாருங்க. டிப்பர் மண் போகிறது. இது ஒரு ஏத்தம், நல்ல ஏத்தம். இப்போ வண்டி இல்லை, நல்லா பாருங்கள், வண்டி இல்லை. அங்கேருந்து வண்டி தெரியுது, 1 கிலோமீட்டருக்கு வண்டி இல்லை. அங்கே பாருங்கள். ஒரு டிப்பர் போய்கிட்டு இருக்கு, நமக்கு ஃப்ரெண்டில் வண்டி தெரியல. தெரியுது, வண்டி இல்லை. வண்டி இல்லைன்னா தான் நீங்கள் அடிக்கணும், தெரியுதா? ரொம்ப தூரம் பாருங்க. அதில் இதில் வந்து அந்த பெரிய வண்டிகளுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியும். அதனால் அவங்க யாரையும் திட்ட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதே நிலமை வரும்ல திரும்பி வரும்போது. 18 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அந்த ஒரு ஹில்ஸு 18 கிலோமீட்டர் ஏறி இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மவுண்டனில் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதா? ஹைவே தான் பிரச்சனை. ஹைவேல பண்ணவே கூடான்ட்டாங்க. இங்கே வந்து நம்ம நேரடியாக பார்க்குறோம், போலீஸ் கிடையாது, கேமரா கிடையாது. அதனால் அவன் முன்னாடியே 10லேயே போய்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிற வேண்டியதான், புரியுதா? ஓகே. இந்த இடத்துல லைட்டு மேலே கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, ஃபுல்லாக சோலார் தான். இங்கேயாவது கரண்ட் இந்த லைனும் போது இருந்தாலும் சோலாரே கொடுத்துட்டாங்க. அதான் இந்த டிப்பர் போது சிங்கிள் ரோடு கொடுத்துருக்காங்க. நேராக நல்லா தெரியும் நமக்கு வண்டி வர. சிங்கிள் லைன் இருக்குது பற்றிலாம், நடு ரோட்டில் ஒத்த லைனு. இதில் அடிக்கணும் ஓவர்டேக்கு. அதுக்கு பிறகு டபுள் லைனு. அப்புறம் நம்ம அடிக்கக்கூடாது, வந்துடணும் பாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எச்சரிக்கை, அட்டென்ஷன், ஷார்ப் கேவ் அஹெட்னு போட்டிருக்கு. ரொம்ப கவனம், மோசமான வளைவு ரோடுன்னு போட்டிருக்கு, புரியுதா? அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த போர்டு, சிவப்பு போர்டு, ரெட் போர்டு வந்தது பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக வாங்க. அது மோசமான வளைவுள்ள ரோடு அப்படி போட்டிருக்குது, புரியுதா? அதனால ரொம்ப கவனம். சிங்கிள் லைன். இப்போ மண்ணில் தான் இறங்கணும் கீழே. ஒரு வண்டி ஏதாவது ஓவர்டேக் பண்ணி வந்துட்டான்னா இந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். எப்படின்னா மவுண்டன் ரோட்டில். அதுக்காக 3 3-வே போட்ட ரோட்டில் சிங்கிள் லைன் போட்டிருக்கான்னு சொல்லி ஓவர்டேக் பண்ணிடாதீங்க. அம்பாட்டுக்கு 60,000 ரூபா ஃபைனை கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ டபுள் லைன் வந்துருச்சு, ஏன்? டர்னிங் வருது, அதனால டபுள் லைன் போட்டாங்க. ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு, புரியுதா? இதில் வந்து நீங்கள் அடித்து வந்தால் பிரச்சனை கிடையாது. யாரும் கிடையாது, போலீஸ் கிடையாது, கேமராலாம் ஒன்றும் இல்லை. நான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அக்கா 10லேயே போய்கிட்டு இருப்பான், நம்ம பின்னாடி போக முடியாது. ஆனால் ஹைவேல இந்த தப்பை பண்ணிடக்கூடாது, புரியுதா? இது வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னு வைங்களேன், உங்களை ஹோட்டலோ தண்ணியோ எதுவுமே கிடையாது, சொல்லிட்டேன். ரொம்ப கவனமாக வாங்க. புது டிரைவர் வராங்க, ஒரு 5-6 பேர் கூட நீங்கள். அதுவும் வண்டி நல்ல கண்டிஷன், போகலாம், நமக்கு தெரியும் ரோடு, இந்த மாதிரி டைரியமாக சாப்பாடு அது இது எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க. ஏன்னா எந்த நேரம் ஒரு ஓசு கட்டாச்சுனாலும் போச்சு, புரியுதா உங்களுக்கு? இல்லைனா ஐடியா, அது மனதைரியம், ஐடியா தெரியணும், என்ன பண்ணலாம், இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம், அந்த ஐடியா இருக்கணும். ஏன்னா இது வெறும் ஹெல்ப்புக்கு வந்து கொடுக்குறதுக்கு யாரும் நிற்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கு. அவ்வளோதான். இது ஒரு 2வது ஹில்ஸு, கடுமையான ஹில்ஸு. அந்த டிப்பர் முன்னாடி ஏறுது, ஃபுல் லோடு. இங்கே பாருங்கள், 40லேயே போயிட்டுருக்கு, தருதா? நம்மளும் பொறுமையாக காக்கணும். இங்கே பாருங்கள், அந்த ரவுண்டாபட்லேருந்து வந்தோம் இல்லையா? உங்களுக்கு டவுட்னா அங்கேயே மதுரக்கான்னு கேளுங்க. மதுரக்கா சிட்டி, ஓகே? அதுதான் மெயினே. அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரேட்டு திம்மணும். இப்போ இந்த சிட்டி வருது. நான் உங்களுக்கு அந்த நேமை கிட்ட நிப்பாட்டி எடுக்கிறேன். வண்டி ஓட்டும்போது ஏன்டா எடுக்கிறேன்னா இங்கே இதில் அவுட்ருங்க, பிரச்சனை கிடையாது, புரியுதா? இதெல்லாம் காட்டலைன்னா நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்லேயே கேட்டாங்கப்பா இந்த ரூட்டை போடுங்கன்னு. எவ்வளோ பேருக்கு உதவியாக இருக்கும், அதனால சொல்கிறேன். நான் அந்த சைடில் நிப்பாட்டிட்டு அந்த ஊர் பேரை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், சரியா? நல்லா பார்த்துக்கிறங்க. லெஃப்ட் கைப்பக்கம் தான் வரும் அந்த பேர், நல்லா பார்த்துக்கிறங்க. மதுரக்கா இந்த சிட்டி தான். இதில் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டில் போகணும். அதையும் நான் காட்டுறேன், ஏன்னா பார்த்துக்கிறங்க. லெஃப்ட் சைடு பக்கம் கிடைக்கும். அந்த மதுரக்காங்கிற பாறை இதில் வச்சுருக்காங்க மலையில். அது தாண்ட இந்த சின்ன ரவுண்டபட்டுக்கு பாருங்க. இந்த ரவுண்டபட்டில் லெஃப்ட் போயிடணும், சரியா? இங்கே பாருங்கள், மேலே ஒரு வீடு இருக்குது, அப்படியே லெஃப்ட் திரும்பிட வேண்டியது, அவ்வளோதான். தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு எழுதியிருக்கு பாருங்கள், தெரியுதா? அதான் மதுரக்கா சிட்டி தொடக்கம். நல்லா பார்த்துக்கிறங்க. இது உள்ளே போயிட வேண்டியது, நேராக வாங்க. இதுதான் போலீஸ் வண்டி எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள். செங்கலரில் நிற்கிது பாருங்கள் போலீஸ் வண்டி. இதுதான் போலீஸ் கட்டடம், புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்பீடு பிரேக்கு, செகண்ட் ஸ்பீடு பிரேக்கு, 2வது ஸ்பீடு பிரேக்கில் தான் அந்த போலீஸ் வண்டிலாம் நிற்கிது. நல்லா பார்த்துக்கிறங்க. இதெல்லாம் போலீஸ் வண்டி, தெரியுதா? இதுதான் பில்டிங்கு. இதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரைட்டில் திரும்பிடும். நல்லா காட்டுறேன். ஒரு ரோடு இருக்குது பாருங்கள். கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஒரு சிவப்பு, இங்கே பாருங்கள், பாகிஸ்தானி ஹோட்டல் இருக்குது. இது ஹோட்டல், நல்லா பார்த்துக்கிறங்க. இது ஹோட்டல், புகாரி ஹோட்டல். இந்த ரைட்டில் திரும்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு எங்கே டீ ரோடு கிடைக்குதோ அது வரைக்கும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான்.
இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டில் திரும்பினோடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாலம் கிடைக்கும். இங்கே பாருங்க, இது ஒரு சின்ன பாலம், தண்ணிலாம் இல்லை கீழே. இது ஒரு பாலம், சரியா? மஞ்சள் அடிச்சிருக்கு பாருங்க இந்த பாலம், நல்லா தெரியும் பார்த்தா. இந்த பாலத்தை பிடிச்சி நேராக போயிட்டீங்கன்னா இனி உங்களுக்கு வந்து மவுண்டன் தான். எல்லே 3வது ஏற்றம். ஏதோ ரோல் வச்சுட்டு ஏதோ லோ பெட்டில் வண்டி ஏறுற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். அவர் போகிறார் இல்லையா, அப்புறம் என்ன பண்ண 30க்கு வந்துருச்சு. போகுது இல்லையா லோ பெட்டு, அசார் லைட் போட்டு தான் போகுது. ரொம்ப உஷாராக தான் போகிறாப்புல, அதான் கரெக்ட் அவர் செஞ்ச வேலை. ஆனால் பின்னாடி அதான் வண்டி முட்டிடக்கூடாது இல்லை, அது ரொம்ப சுலபம். ஹெவி லோடு அது, கேபிள் எடுத்துகிட்டு போகுது லோ பெட்டில். மறுபடியும் 30க்கு வந்தாச்சு. அந்த பக்கத்துலேருந்து இப்போ இது இறக்கம், அந்த பக்கத்துலேருந்து ஏறி வந்த வண்டி ஃபுல்லாக நின்று அப்படி செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அப்படி எடுப்பாங்க. அந்த இதுவா இது வந்தவன பாருங்க, அப்படி போயிட்டே இருக்க வேண்டி தான் நீங்கள். சிங்கிள் ரோடு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டீ ரோடு வர்ற வரைக்கும் போய்கிட்டே இருக்க வேண்டி தான். என்ன பார்க்குறிய, அங்கே பாருங்க டீ ரோடு வருது. தண்ணியே இல்லையான்ட்டு அங்கே பாருங்க டீ ரோடு வருது, அங்கே பாருங்க. வந்து ரைட் எடுத்தோம்லங்க, அதில் எடுப்பு மலை ஏறி வந்து எல்லாம் இந்த மாதிரி ஒரு டீ ரோடு. லெஃப்டில் பாருங்க ஒரு கண்டெய்னர் இருக்கும். இந்த கண்டெய்னர் எப்போ பெர்மனண்ட்டாகவே இருக்கும். இல்லை இங்கே பாருங்க இந்த கண்டெய்னர் இதுதான் பார்த்துக்கிறீங்க, இதுதான் இந்த கண்டெய்னர் எப்போவுமே இருக்கும். இதுதான் டீ ரோடு, இதான் டீ தான். இந்த வண்டி வந்து லெஃப்ட் வளையுது பார்த்தீங்களா, நான் வந்து இப்போ இந்த ரைட்டில் போயிடணும், அவ்வளோதான். ரைட்டில் போனால் தாய்ப்பு நல்லா பார்த்துக்கிறேங்க. உங்களுக்கு அதுக்காக தான் பகலில் எடுத்தேன், நைட்டில் எடுத்தது ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இந்த ரோட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டரு நேராக தாய்ப்பு செக் பாயிண்ட்டு அந்த பிரிட்ஜில் கொண்டு விட்டுரும். இது இடையில ஒரு 2 சின்ன கிராமம் மாதிரி சிட்டி வரும், அதெல்லாம் பாஸ் பண்ணி இங்கே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். புரியுது, 2 கேமரா உண்டு. இங்கே பாருங்கள் 90ல் போகலாம், புரியுதா? நான் இப்போ 85ல் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் கேமரா கீழே பெட்டி 90, கரெக்டாக 90ல் போகலாம். பகலில் தெரியும், நீங்கள் 100 110 போனாலும் அது கேமரா கண்டவுடனே 90க்கு வந்துருங்க, அவ்வளோதான். இங்கே பற்றிலாம் எப்படி வர பற்றியெல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி ஆயிவா. அதான் இதான் கிராமம். மறுபடியும் எண்ணத்தை போட்டு பார்க்குறீங்க, டீயா குடிச்சிட்டு இருந்தீங்க எவ்வளோ நேரமா. அங்கே பாருங்கள் தாய்ப் ரோடு வருது, மெயின் ரோடு வந்தாச்சு பாருங்கள். ஐயோ பாருங்க, அங்கே பாருங்க இந்த போர்டில் நல்லா பாருங்கள். ரியாது வந்து லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கோம், மக்கா ரைட்டுன்னு போட்டிருக்கோம். நல்ல கவனமாக பாருங்கள். இதுதான் அந்த பிரிட்ஜி, செக் பாயிண்ட் பிரிட்ஜி. நல்லா பாருங்கள், மக்கா ரைட்டு, லெஃப்ட்டு ரியாது, புரியுதா? இதுதான் அந்த தாய்ப்பு செக் பாயிண்ட் பிரிட்ஜி. செக் பாயிண்ட்டு நாங்கள் இருக்குது. கீழே தாய்ப் டு ரியாது ஹைவே வந்து விட்டுருச்சா. அப்போ அந்த டீ ரோட்டில் ரைட்டில் எடுத்த 40-50 கிலோமீட்டரு இந்த பிரிட்ஜி தான் உங்களுக்கு மொத்த பிரிட்ஜி, புரிஞ்சுக்கிறேங்க. இங்கே பாருங்கள் மக்கா தாய்ப்பு எங்கே போட்டிருக்கு பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். இந்தா ரைட்டில் போட்டிருக்கு, நம்ம நேராக போகணும். புரிஞ்சிச்சா? நல்லா பாருங்கள், இது ரியாது ரோடு. நல்ல ரியாது செக் பாயிண்ட் இருக்குது. லெஃப்ட் அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணி அப்படியே போயிட்டீங்கன்னா நேர ரியாது. இதுதான் தாய்ப்பு செக் பாயிண்ட்டு. ரியாது ரோட்டில் ஒன்று விட்டுருச்சா பார்த்துக்கிறேங்க. இதுதான் செக் பாயிண்ட்டு. இனி ஸ்ட்ரைட்டாக ரியாது தான். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்கு. எங்கே உருப்படுமா? ஊரில் கொடுக்கறதே 1 GB 1/2 GBன்னு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி எடிட்டிங்கில் உட்காந்து அவ்வளோத்தையும் 12-13 நிமிஷத்துக்குள்ளே 14 நிமிஷத்துக்குள்ளே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், பார்க்காம இருக்காதீங்க. எல்லாம் நிறைய டிரைவர் கேட்டிருக்கீங்க. ஒருதா நீ போகிறது போகாதது அது உங்கள் இஷ்டம். ரோடு கிளியராக போட்டிருக்கேன், எல்லா வார்த்தையும் பேசி போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணிய, ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, பில் பட்டன் அடிச்சு விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.